டேய் எவ்வளோ நேரம் தான் அந்த டிவியே பார்ப்பேன். முழிச்சந்ததுலேருந்து அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் பார்க்குறேம்மா, அதுக்கப்புறம் என்னடா பண்ணிக்கோமா. டேய் எனக்கு சீரியல் போட டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமாக நீ பார்த்து முடிச்சு என்கிட்ட டிவியை கொடு. என்ன பெரியம்மா, என்ன நடந்துட்டு இருக்கு? அது ஒன்றும் இல்லைம்மா, இவன் காலைல முழிச்சதுலேருந்தே டிவி பார்த்துட்ருக்கான். என்கிட்ட ரிமோட்டை கொடுக்கவே மாட்டான், அதான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது இருக்கட்டும். நீ வந்து உட்காருமா, அதோ இரு. ஓகே பெரியம்மா. என்ன விஷயமா திடீர்னு வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை பெரியம்மா, ஸ்ருதியை பார்த்துக்க வந்தேன். அது ஒன்றும் பெரியம்மா, ஸ்ருதியை பார்க்க வந்தேன். ஸ்ருதி இங்கே வந்து பாரு, யார் உன்னை பார்க்க வந்திருக்கான்னு. ஆந்தோ வரேம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. சீக்கிரம் வா, இங்கே வந்து பாரு, தர்ஷினி வந்திருக்கா. அவளை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காத. சரிம்மா, நீ வந்த வேலையை பாரு. ஏதோ அவள் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா, நீ அவகிட்ட பேசிக்கிட்டு. நான் போய் உள்ள கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன். ஏன் பெரியம்மா, கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்பினி தானே பார்த்துப்பாங்க? ஆமாம்மா, வழக்கமாக பார்பி தான் பார்த்துப்பா. ஆனால் இந்த வெண்ணிலா குட்டி பீச்சுக்கு போகணுன்னு அடம் பிடிச்சி கேட்டாளா, அதான் கென்னு அவளை கொண்டு போய் கூப்பிட்டு வர போயிருக்கான். அப்புறம் கென்னுக்கும் ஏதோ வேலைன்னு போனான், அதனால் பார்பியை பார்த்துக்க சொல்லிட்டு அவன் கிளம்புறேன்னு சொல்லியிருப்பான். இந்நேரம் வந்திருக்கணும். அவள் ஏதாவது கேட்டு அடம் பிடிக்கிறாளா என்னன்னு தெரில. பார்ப்போம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன, நான் போய் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். சரி பெரியம்மா, நீங்கள் கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பாருங்க, நான் ஸ்ருதி வந்தோன்னு பேசிட்டு கிளம்புறேன். அப்போனா சரி, நானும் போகிறேன். அவள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா. என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரில, கூப்பிட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரல. ஹாய் தர்ஷினி, என்ன உன்னை இந்த வீட்டு பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. வா, என்ன விஷயம்? சரி, வந்த வேலை என்னன்னு சொல்லு. வந்த வேலையெல்லாம் அப்படி சொல்கிறேன், எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு எடுத்துருவா. வாவ், நீ எனக்கு ஒரு செம்ம ஐடியா கொடுத்துருக்க. நான் இப்போ தான் பாத்ரூமில் ப்ரஷ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நம்மளும் பேசாமல் ஏதாவது ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பித்து செட்டில் ஆகிடணுன்ட்டு. நீ எனக்கு ஒரு செம்ம ஐடியா கொடுத்துருக்க தெரியுமா. நம்ம ஏன் ஃப்யூச்சரில் பார்ட் டைமாக ஸ்டார்பக்ஸ் மாதிரி ஒரு பெரிய காஃபி கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது? காஃபி கம்பெனி ஆரம்பிக்கிறது இருக்கட்டும், நீ முதல்ல காஃபின்னா என்னன்னு கற்றுக்கோ. காம்ப்ளிமெண்ட்டா இன்சல்ட்டா? இன்சல்ட்டா? ஓடி, தெரியாமல் உங்ககிட்ட கேட்டேன். தெரியுதுல, அப்புறம் எதுக்கு கேட்டேன்? ஹாய்டி. ஹாய். சித்தியை பார்த்தியா? உன் சித்தி பக்கத்து வீட்டோட கிழவியோட பேச போயிருக்கு. ஓ அப்படியா? சரி, வந்தோடனே உன் சித்தியை பற்றி கேட்டேயே, என் மேலே ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நல்லா இருந்த அந்த பிங்க் ஷூவை கைட்டி போட்டு கேவலமாக இருக்கு இந்த ப்ளூ கலர் செப்பலை போட்டிருக்கியா? செப்பல் ரெடி, அது ஹீல்ஸ்டி. தான் என்ன, எல்லாமே உனக்கு கேவலமாக தான் இருக்குது. அப்புறம் பை த வே, நீ எனக்கு ஒரு செம்ம இதுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்க. என்ன கண்டுபிடிச்சி கொடுத்தா? ஒரு பிஸ்னஸ் ஐடியா நீ கண்டுபிடிச்சி கொடுத்துருக்க தெரியுமா. நானும் பேசாமல் இந்த வாக்கரு மாதிரி பெரிய செப்பல் ஏதாவது கம்பெனி அந்த மாதிரி ஏதாவது உருவாக்கலான்ட்டு இருக்கேன். என்ன சொல்கிற நீ? செப்பல் எது ஹீல்ஸ் இதுலேயே தெரியல, இல்லை வேறு நீ செப்பல் கம்பெனி வேறு ஆரம்பிக்க போறியா? எக்குஷ் மீ ஒன் டவுட். என்னது இது, இன்சல்ட்டா காம்ப்ளிமெண்ட்டா? ஏன் பார்த்தவங்களுக்கு தெரியலையா? தெரியுது இன்சல்ட் தானே, இருந்தாலும் ஒரு கிளாரிஃபிகேஷன். மேக்கில் எருமை இல்லை, பெருமை வேற. Emotional damage. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என்னது இது? தலைக்கு கீழே கையை வச்சுக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு மல்லாக்கப்படுத்து ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த டப்பா ஃபோனு ரியல்மிஸ்ட்டு ஒன்றும் பண்ண முடியல. அதுதான் புதுசாக iPhone 16 Pro Max வாங்கலாம்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் காசை தான் எப்படி பேட்டுறதுன்னு தெரியலடி, அதாண்டி யோசிச்சிருக்கேன். வாவ், செம்ம ஐடியாடி. எனக்கு நீ எப்போ வர ஐடியா கொடுத்துட்டே இருக்கடி. நம்ம ஏன் பேசாமல் ஓப்போ, சாம்சங் கேலக்ஸி, ரெட்மி, ரியல்மி அது மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ஃபோன் கம்பெனி உருவாக்கிடக்கூடாது? ஒரு பெரிய ஃபோன் பிராண்ட் பேசாமல் ஸ்ருதிஸ் ஃபோன்
அந்த மாதிரி ஏதாவது என்னடி பேர் என்னடி வைக்கிறது? வியூவர்ஸை நம்ம சேனல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வைக்கிற வழியை அதை விட்டு ஃபோன் பிராண்ட் வைக்க போகிறோம்ல, ஃபோன் பிராண்டு இன்சல்ட் தானே. தெரிஞ்சா சரிதான். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிடுங்க கைஸ். பாய். மறுபடியும் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.